மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியாவின் ஈப்போ மாநகரில் 22வது கோஜு ரியோ சர்வதேச கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் சார்பில் தி லெஜண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் சுதர்சன் தலைமையில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் தமிழக அணி அபாரமாக செயல்பட்டு மொத்தம் 14 பதக்கங்களை குவித்தது. பதக்கங்களை வென்ற தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்க நம்ம ஒரு பார்ட்டிசிபேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 500-1000 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னும் போது தமிழகத்தை சேர்ந்த இருக்கிற ஒரு 15-18 மாவட்டத்துல இருந்து வராங்க. அந்த 18 மாவட்டத்துல இருந்து வர மாணவ மாணவிகளுக்கு ஒரு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மெடல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது கூட அவங்களால வர முடியல. அவங்களுக்கு டைம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி அவங்களோட இது மென்ஷன் பண்ணுவாங்க சொல்லுங்க.